பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை யாக்கோபு 4வது அதிகாரம் 6வது வசனம். ஜேம்ஸ் சாப்டர் 4 verse 6. தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். God opposes the proud but gives grace to the humble. ஹல்லேலூயா. இன்றைக்கு வேத வசனத்தின் மூலமாக ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த உலகத்துல யாரெல்லாம் பெருமை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை தேவன் எதிர்த்து நிற்கிறாராம், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறாராம். இன்றைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், தாழ்மை உள்ளவர்களாக நீங்க வாழுங்க, கர்த்தர் உங்களுக்கு கிருபைகளை தருவார். உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய அவர் உங்களுக்கு கிருபைகளை கொடுப்பார், பலனை கொடுப்பார். அவரே உங்களுக்கு எல்லா விதத்திலையும் உதவி செய்வார். பெருமையுள்ள ஒரு வாழ்க்கை வாழாம எப்ப பார்த்தாலும் பெருமையாகவே பேசிக்கிட்டு இருக்காம தாழ்மை உள்ளவர்களாக நீங்க வாழுங்க. கர்த்தர் உங்களுக்கு அதிக கிருபைகளை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். நாம எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா நீங்க பிள்ளைங்களோட கூட இருக்கிறீங்க. ஆண்டவரே ஏசப்பா, தாழ்மை உள்ளவர்களாக ஆண்டவரே ஏசப்பா வாழ தங்களை அர்ப்பணித்திருக்கிறாங்க. இனி தகப்பனே, இந்த பெருமை உள்ள வாழ்க்கை வேண்டாம், நான் இன்னைக்கு ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ என்ன நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணித்திருக்கிறாங்க. ஆண்டவர் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியத்திலும் நீங்க உதவி செய்யுங்க, கிருபைகளை கொடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் தாழ்மை உள்ளவர்களாக இருங்க. கர்த்தர் உங்களுக்கு அதிக கிருபைகளை கொடுப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.